டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு தொகுதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கும் போது இங்கேயும் ஒரு ஹெவி வெயிட் மோதக்கூடிய ஒரு தொகுதியை தான் பார்க்க போறோம். மன்னார்குடி. இந்த தொகுதி மன்னார்குடின்னு கேட்கும் போதே உங்களுக்கு நிறைய பெயர்கள் ஞாபகம் வரும். அதில் முக்கியமான பெயர் அமைச்சராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள். திமுக சார்பாக டிஆர் பாலு அவர்களின் மகனான டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டியிடுகிறார். அமமுகவுக்கு ஒரு டாக்டிக்கலா அதிமுக கொடுத்திருக்குன்னு பார்க்கலாம். முன்னாள் உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் அமமுக சார்பாக இங்க போட்டியிடுறார். நாம் தமிழர் சார்பாக பாரதி செல்வன், தாவேகா சார்பாக ராஜராஜன் போட்டியிடுறாங்க. இந்த இடம் எந்த அளவுக்கு டஃபா இருக்கும் போது யார் வெற்றிகளையை பிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரி சார் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் சார். இங்கே இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா மீண்டும் வெல்வாரா? இது அவருக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிறது தான் கள நிலவரமா இருக்கு இப்போதைக்கு. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா ஒரு இதுல அதிமுக 49,000 கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள், அமமுக 40,000 வாக்குகள். இவங்க 2 பேரும் சேர்த்தீங்கன்னா ஒரு 90,000 வாக்குகள். இது போன தடவை டிஆர்பி ராஜா 87,000 வாக்குகள் வெற்றிருக்கார். அதனால இவங்க 2 பேரோட கூட்டணி சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 வாக்குகள் இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு இப்ப ஜாஸ்தி. அரித்மெட்டிக்கலி இது ஒர்க் அவுட் ஆகணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது ஒரு இப்போ நமக்கு எல்லாமே இங்க 3 டிஎம்கே அப்படின்னு நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பின்னாடி 3 சிபிஐ அப்படின்னு தெரியுது. ஆனா இதுல நீங்க பாத்தீங்கன்னா 2006ல சிபிஐ வின் பண்ணும்போது அது டிஎம்கே கூட்டணி. ஆனா 2001ல சிபிஐ வின் பண்ணது இது அதிமுக கூட்டணி. 1996ல திருப்பி அது டிஎம்கே கூட்டணி. 80ல அதிமுக. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இதுல நமக்கு அதிமுக 2 தடவை தெரிஞ்சாலும் கடந்த 11 தேர்தல்ல 5 தடவை இங்க அதிமுக வின் பண்ணிருக்கிறாங்க. சோ அதிமுக 2011 ஒரு அலையாக நடந்த தேர்தல்லயும் பாத்தீங்கன்னா டிஆர்பி ராஜா தானே ஜெயிச்சிருக்காரு. அதுல வெறும் 3,900 வாக்குகள், 4,000 வாக்குகள் தான். திமுக எதிர்கட்சியே ஆக முடியல. கண்டிப்பா அதுக்கு நம்ம டிஆர்பி ராஜா அவர்களுக்கு இதுக்கு கண்டிப்பா ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதனாலதான் நம்ம சொல்றது இது ஒரு டஃபா இருக்கும். பட் ஆனா இப்ப இந்த மொமெண்டம்ல பார்க்கும்போது இது ரொம்ப டஃபா இருக்கும் அவருக்கு. இது நம்ம கொஞ்சம் கடைசி வரைக்கும் இது ஒரு இழுபறினாவே வச்சுக்கலாம். சொல்லுங்க. காமராஜ் அவர்களுக்கு சீட் கொடுத்ததே அதான் காரணமா இருக்குமா? ஒரு ஹெவி வெயிட் அடிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஏன்னா இங்க நான் எதுக்கு இந்த ஒரு பாஸ்ட் சொன்னேன்னா, இங்க அதிமுக வெல்லவே இல்லைங்கலாம் சொல்ல முடியாது. அவங்க 2 தடவை நேரடியா வின் பண்ணாலும் 3 தடவை கூட்டணியே அங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. பிளஸ் 2011 அலையில டிஆர்பி ராஜா 4,000 வாக்குகள் கிட்டத்தட்ட வித்தியாசமா இருந்தாலும் 2021ல ஒருவேளை இவங்க கூட்டணியா இருந்திருந்தாங்கன்னா இந்த 37,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? கூட்டணியா இருந்தாங்கன்னா ஒரு 3,000 வாக்குல இவங்க லீடிங்ல இருந்திருப்பாங்க 2021ல. சோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த 37,000ங்கிறது அதிமுக அமமுக பிரிவினையினால மட்டுமே ஏற்பட்டது. அப்போ 2011லயும் குறைவான ஒரு தின் மார்ஜின்ல தான் வின் பண்ணிருக்காரு. 2016லயும் 10,000 ஓட்டு கீழே தான் வாங்கி வின் பண்ணிரு. அது 5% மார்ஜின்ல தான் வின் பண்ணிருக்கிறாரு. இது ரொம்ப டஃப் தொகுதி. இன்னைக்கு டெல்டால நடக்கிற மாற்றங்களை வச்சு ஒருவேளை இது ஒரு ஃபியூ தௌசண்ட் ஓட்ஸ்ல என்டிஏ வின் பண்றது கூட, அமமுக வின் பண்றது கூட இங்க வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம ஃபைனலா யார் சார் கொடுக்க போறோம் இந்த நம்பர்? ஃபைனலா இன்னைக்கு இப்ப இருக்கிற கள நிலவரம் நான் சொல்ற மாதிரி தான் ஒரு ஃபியூ தௌசண்ட் ஓட்ஸ்ல அதிமுக வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா நம்ம சின்னமாக இருந்தாலும் அங்க குக்கர் விசில் அடிக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க? வாய்ப்பு இருக்குன்ற. ஆமா. ஓகே தேங்க்யூ சார். நேர்களே, மன்னார்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மன்னார்குடி அப்படின்றது அந்த சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் அவங்களோட ரிலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஊராக இருப்பதால் மேபி அமமுக கொடுத்திருக்கலாம். காமராஜ்ன்ற ஹெவி வெயிட்டையும் அவங்க இறக்கி இருக்கிறாங்க. பட் இந்த பக்கம் டிஆர்பி ராஜா இன்னொரு ஹெவி வெயிட் இருந்தாலும் ஒருவேளை லாஸ்ட் டைமே அதிமுக அமமுக கூட்டணி அமைந்திருக்கும் பட்சத்தில் அரித்மெட்டிக்கலி ஒரு 3,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க ஜெயிச்சிருக்கலாம். இதெல்லாம் கணக்கு போட்டு இந்த எலெக்ஷன்ல இருக்கிற கொஞ்சம் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் எல்லாமே வச்சு நம்ம பார்க்கும்போது
மைன்யூட் ரொம்ப டஃப் காலா இருக்குது. அந்த டஃப் கால் லைட்டா அமமுக பக்கம் சாய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்மளுடைய அனாலிசிஸ் முடிவாக இருக்கிறது. மிக்க நன்றி சார். மன்னார்குடி அமமுக காமராஜ் அவர்கள் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.